அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை மனிதர்கள் எப்படி நடத்துகிறார்கள், தேவனை எவ்வளவு நாம் அவரை கோபமூட்டினோம், அவருக்கு எரிச்சல் மூட்டினோம், அவரை உதைத்தோம் என்றெல்லாம் பல தலைப்புகளிலே நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு விதமாக ஆண்டவரை ட்ரீட் பண்ணுகிற கூட்டத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 95:9. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். அங்கே வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், என்னை பரீட்சித்து பார்த்தார்கள் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இதுவும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியானது அல்ல, அவருக்கு துக்கப்படுத்துகிற காரியம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட நாளிலிருந்து இப்பொழுது மோசே 12 பேரை அவர் அங்கே அனுப்பி கானானை பார்த்து வாருங்கள் என்று சுற்றி பார்த்து வர சொன்னார். அதில் யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற 10 பேரும் சொல்கிறாங்க, நாம் போய் வந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அவர்கள் ஏனாக்கின் சந்ததி, இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நாம் போய் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 10 பேர் பேசினதை கேட்டு துக்கப்பட்டு அழுது கடைசியில் ஆண்டவர் என்ன தெரியுமா அவர்களுக்கு சொன்னார், இதுவரை 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவனும் அந்த கானானுக்குள்ளே போக மாட்டாங்கன்னு சொல்கிறார். 10 முறை அப்படின்னா தேவனை பரீட்சை பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எண்ணுகிறார். அவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரார். எத்தனை தடவை என்னை இவங்க பரீட்சை பார்க்குறாங்க அப்படின்றத ஆண்டவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இதெல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறாரு, மறந்துடாதீங்க. அவரை துக்கப்படுத்துகிற காரியம் தேவனை பரீட்சை பார்ப்பது என்றால் என்ன, இன்றைக்கு அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக 78ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:18 நான் வாசிக்கிறேன். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு அவர்கள் பாருங்க, வனாந்திரத்தில் எதெல்லாம் கிடைக்காதோ அதை கேட்குறாங்க. அப்போ செய்யட்டுமே ஆண்டவர் தான் அப்படின்னு தேவனை பார்த்து கேட்குறது. அதாவது நீர் தேவனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் கிறிஸ்துவானால், இப்படிலாம் இயேசுவை அவங்க பேசினாங்க இல்லையா, இதெல்லாம் பரீட்சை பார்க்கிற அனுபவம். நீங்கள் செய்கிறதா இருந்தால் பிசாசு சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் மேலிருந்து தாழ குதியும், ஏன்னா உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு இருக்குதே. அப்படின்னா இப்போ பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை இப்போ பரீட்சித்து பார்க்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவரை பரீட்சை பார்க்குறாங்களாம். எப்படி தெரியுமா, எனக்கு இப்போ இது தேவை, அவர் கடவுளாக இருந்தால் கொடுக்கட்டுமே. இதுக்கு முதலாவது பரீட்சை பார்ப்பது என்பது அவநம்பிக்கை. யாரெல்லாம் அவநம்பிக்கையோடு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். இன்றைக்கி கூட தேவனை நீங்கள் அவநம்பிக்கையோடு அணுகுகிறீர்களோ, கடவுளே நினச்சால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எலிசா தீர்க்க தரிசனம் சொன்னபோது ராஜாவுக்கு கைலாக கொடுக்குறவன் அப்படி தான் சொன்னானா, கடவுள் வானத்து மதகுகளை திறந்தா கூட இதெல்லாம் நடக்காதுன்னு அவன் அவநம்பிக்கையோடு பேசினான். தேவனை பரீட்சை பார்த்தல், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனை பரீட்சை பார்க்குறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எப்போ என்ன எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் பிடிவாதத்தினால, உங்கள் இச்சையினால் எதையோ ஒன்று கடவுள்கிட்ட கேட்குறீங்களோ, தயவு செய்து செய்யாதீங்க. இங்கே வாசிக்கிறோம், அங்கே அவர்கள் அவநம்பிக்கையினாலே அவரை பரீட்சை பார்த்தார்கள். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்தின் 41வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தேவனை பரீட்சை பார்த்தல் என்பது அவரை மட்டுப்படுத்துவது, அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஆண்டவரை இன்றைக்கி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற கூட்டம் இருக்காங்க. கடவுளால் அதில் முடியாது அப்படின்னு ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் நம்ம ஆராதிக்கிற தேவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்குறீங்களோ? தேவனுடைய பிள்ளைகளே, இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தாங்களாம் அவநம்பிக்கையினால். இரண்டாவது, தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அவரை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்லை. அவரை மட்டுப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குதா? தயவு செய்து இன்றைக்கு மனம் திரும்புங்க. தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கூட அவரை கேளுங்கள். ஆனால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேளுங்க. அவரை மட்டுப்படுத்த நம்ம யார்? தேவனை மட்டுப்படுத்திடாதீங்க. அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்தாதீங்க. கடவுளே நினச்சாலும் நடக்காதுன்னா சொல்லிடாதீங்க. அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. அவர் கிரியைகளை மட்டுப்படுத்தாதீங்க. அவர் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண அவர் வல்லமையுள்ளவர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுவார். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டு பண்ணுவார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரை மட்டுப்படுத்தி அவரை பரீட்சை பார்க்காதீங்க. மூன்றாவதாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்தில் கஷ்டப்படுறாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? மோசையோட வாதாடுறாங்க. கர்த்தரை விட்டுட்டாங்க. அவங்க இவ்வளவு நாளும் கர்த்தருடைய கையை தான் பார்த்தாங்க. தேவனுடைய ஓங்கிய புயம், பலத்த கரம், இதை தான் பார்த்தாங்க. இதை பார்த்தும் இவர்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாதம் பண்ணி மோசைக்கிட்ட போய் எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். மோசைக்கிட்ட போய் எப்படி கேட்பீங்க? அப்படின்னா மோசைக்கிட்ட நீ கேட்குற அப்படின்னா கர்த்தரை பரீட்சை பார்க்குறேன்னு அர்த்தம். தேவனை தாண்டி மோசையை நீங்கள் ஒரு வேளை அணுகினால், தேவனை தாண்டி உங்கள் லீடரை அணுகினால், மோசையை தாண்டி யாரையோ ஒருத்தரை நீங்கள் நிர்பந்திக்கிறீங்களா? சில பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா பிடிவாதம் பெற்றோர்கிட்ட அவங்க செய்வாங்க. சில மனைவிமார் கணவன்மாரை போய் பிடிவாதம் பிடிப்பாங்க, எனக்கு வேணும். நீங்கள் மனுஷங்கிட்ட பிடிவாதம் பிடிச்சி எதையோ ஒன்று வாங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்களா? இதுவும் தேவனை பரீட்சை பார்க்கிற அனுபவம். உங்களுக்கு தேவையா? கர்த்தரை கேளுங்க. செங்கடலை பிளந்தது யாரு? அதே செங்கடலை பார்வோன் சேனையை மூழ்கடித்தது யாரு? மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியது யார்? இவ்வளவெல்லாம் செய்தவர். ஓங்கிய புயத்தால், பலத்த கரத்தால், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்டு வெளியே கொண்டு வந்தாரே, யார் செஞ்சது? இவ்வளவு நாள் செஞ்ச ஆண்டவரை விட்டுட்டு மறந்துட்டு யாரையோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்டு பிடிவாதம் பிடிச்சி அவங்கக்கிட்ட வாங்கிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புவோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் சில காரியங்களில் பிடிவாதம் பிடிச்சி நீங்கள் மனுஷங்கிட்ட சாதிச்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டுக்கிட்ட போங்க. மனுஷன்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் மனுஷங்கிட்ட போய் அவன் காலில் விழுந்து கேட்டு பிடிவாதமாக வாங்கிடலாம், லஞ்சம் கொடுத்து வாங்கிடலான்னா கர்த்தரை பரீட்சை பார்க்குறதற்கு அடையாளம். அதாவது அவருக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லி நீங்கள் யாரையோ ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கெஞ்ச போகிறீங்கன்னு அர்த்தம். தேவனுக்கு வல்லமை இல்லையா? ஆண்டவருக்கு இல்லாத வல்லமையா? தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பரீட்சை பார்த்துறாதீங்க. இன்றைக்குரிய மனப்பாட வசனம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். தேவனை பரீட்சை பார்த்துறாதீங்க, அது அவரை வேதனைப்படுத்தும். சோம்பல்லாமா? நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஒரு நாளும் பரீட்சை பார்த்துடக்கூடாது. கவனமாய் நடக்க கிருபை தாரும். எங்கள் அவநம்பிக்கையினால், உம்மை மட்டுப்படுத்துறதுனால, உம்மை தாண்டி மனிதங்கக்கிட்ட எதையாவது சாதிச்சிடலான்னு நினைக்கிறதுனால உங்களை பரீட்சை பார்க்குறோமே, இந்த அனுபவம் இனி எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எங்களை மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், எங்களை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.